ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு வீடியோ போடல. அதுக்கு வந்துட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்துட்டு அமௌண்ட் இல்ல அந்த அளவுக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், க்ரோவ்ல கொஞ்சம் ஹோல்டிங்ல வச்ச அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரால் பண்ணதுனால என்னால வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியல. இப்ப இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டேன். அ எந்த ஸ்டாக், எந்த செக்டார்ன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, க்ரோன்ட்டு என்னடா இவன் க்ரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்றான், க்ரோவே வாங்கியிருக்கான்னு நெனைக்காதீங்க. க்ரோங்கிறது வந்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கர் வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாரி க்ரோன்னு இருக்கா? ஏஞ்சல் ஒன் புரோக்கிங். இந்த மாரி ஒரு ஸ்டாக்கு. இதோட இதுவும் ஒரு புரோக்கர். இதுதான். அதே மாரி தான் இப்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்ரோன்னு வந்திருக்கு. இதில நம்ம வந்துட்டு இன்னைக்கு பை ஆர்டர் போட்டிருக்கோம். டோட்டலா 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். வாங்க போய் நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பொசிஷன் டீட்டெயில்ஸில். 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் டோட்டலா. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 161.33 பைசா. மொத்தமாக 4033 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா, 20 ரூபா மைனஸில் போகுது, 22 ரூபா மைனஸில் போகுது. வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஹோல்டிங் சூப்பராக பண்ணுற ஒரு ஸ்டாக் இது. நீங்கள் ஹோல்ட் பண்ணாலுமே நீங்கள் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 18 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்துட்டு ரீசெண்டாக தான் நம்மளுக்கு வந்துட்டு இது ஐபிஎல்ல விட்டு நம்மளுக்கு வந்துட்டு வந்துச்சு. வந்ததுலேருந்து நல்ல ஒரு ஆப்டர் கொடுத்து நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அப்போ வாங்கிட்டு ஒரு 1 வீக் 2 வீக்லேயே விற்றுருந்தா கூட நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அப்போயும் நம்ம ஃபண்ட் இல்லை, அதனால் கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வந்தோடனே இந்த ஸ்டாக் நம்ம வந்துட்டு ஒரு 18 ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நீங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்களாக ஒரு நாலேஜ் வச்சு கற்றுக்கிட்டு நீங்களாக உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். கம்பல்லாம் இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்டா தான் இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா கற்றுவங்க. கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கால்ஸ்லாம் வாங்குவாங்க. இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்துட்டு எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. அது நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஸ்கேம்னு அதில் போய்ட்டு விழுகுறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நியூஸில். அதனால சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. நீங்கள் அதுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி வந்தீங்க, ஓனாக லேர்ன் பண்ணிட்டு வாங்க. யாருடைய எதிர்பார்ப்பும் இந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஃப்யூச்சரில் கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ நீங்கள் போடுற ஒரு ரூ. 1000 பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு 2 வருஷமாகவும் இருக்கலாம், 5 வருஷமாகவும் இருக்கலாம். அந்த ரூ. 1000 வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்திருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி வருது, அந்த காசு வந்துட்டு க்ரோ ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஸ்டாக் மேலே ஏறி இருக்குது. நம்ம ரூ. 7 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் மார்க்கெட்டை விற்றுட்டு நம்ம வெளில போகிறோம். என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அதனால என்னால் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் பக்கம் நம்ம வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியே ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும். இனிமேலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டில் விற்கிறோம். கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் விற்கிறோம். இது வந்துட்டு ஸ்டாக்கை நல்லா கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. யாரோட எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காதீங்க. எந்த விஷயத்துலையுமே கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா கடன் தான் நம்மளை வந்துட்டு முதல்ல அழிக்கிறதே அந்த கடன் தான். இஎம்ஐஸ் இப்போ எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நான் வந்துட்டு யாரையும் குறை சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சம்பாதிக்கிற காசை சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இஎம்ஐலாம் தவிர்த்துக்கிட்டா. இப்போ எனக்குமே வந்துட்டு நிறைய இஎம்ஐஸ் இருக்குது.
இஎம்ஐலாம் வந்துட்டு பைக் இஎம்ஐ இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த கமிட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளும் ஓடணும். பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே யாரையும் எதிர்பார்த்து ட்ரேட்குள்ளே வராதீங்க. நீங்களாக கற்றுவாங்க, கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. கற்றுக்கிட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதில் நிரந்தரமாக வந்துட்டு ஒரு அங்கீகாரம் பட்ட இடத்துல நம்ம இருக்க முடியும். இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சொல்கிறேன். அவங்கவுங்க மைண்ட் செட்டு தான். அவங்க எடுத்து பண்ணணும்னு நினச்சா எல்லாருமே வந்துட்டு இதில் ஒரு சக்ஸஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு கிடச்சது தான் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப். அது மூலிமா வீடியோ போடுறது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சேரும் நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் நீங்களாம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. பேசிக் கற்றுவாங்க. ஆனால் அவங்களோட ஐடியாவிலே நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரையும் நம்மளோட ஒரு மைண்ட் செட்டு தான் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லுவேன். மைண்ட் செட்டும் வேணும், ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ரெண்டுமே சேர்த்து நான் வந்துட்டு மைண்ட் செட் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு நல்லா இருக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், சொந்த வீடு, சொந்த காரு அப்படி வாழணும் இல்லை எல்லாருக்குமே ஆசை இருக்குன்னு தான். அதுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். நானுமே இதில் வந்து ஸ்டாக்கில் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. நானும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதேமாரி நம்ம எப்பயுமே வந்துட்டு வேலைக்கு போகிறோம், காசு சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், சேவிங்ஸ் வந்துட்டு பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு அதோட ஒரு இது தெரிய மாட்டுது, ஒரு அவேர்னஸ் தெரிய மாட்டுது. சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அது உங்களோட மைண்ட் செட்டு பொறுத்து, உங்களோட மனநிலையை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு எது சரியோ அது நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம மார்க்கெட் 163 ரூபா போகுது. நம்மளை வந்துட்டு இப்போ 41 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன்னா நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணுறேன். அதேமாரி தான் அவங்கவுங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா. எல்லா நாளுமே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டு தான். அது ப்ராஃபிட் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ப்ராஃபிட் வரப்போ மட்டும் சந்தோஷப்படுவோம், லாஸ் வந்தால் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகும். எமோஷனல் இருந்தால் இந்த ட்ரேட்குள்ளே வராதீங்க. வந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த இடத்துல நல்லா டவுன் ஆகிறோம் பாருங்கள். நம்ம முன்னாடி 41 ரூபாயில் காமிச்சோம் உங்களுக்கு, இப்போ 22 ரூபா கிராஃப் பாருங்கள். அதே தான் சொல்ல வரேன். நல்லா லேர்ன் பண்ணிவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லைன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸை நீங்கள் அந்த டைரியோ நோட்லேயோ எழுதுறது மூலயமா நீங்கள் வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நோட்டு புத்தகம் வச்சு பக்கத்தில் வந்துட்டு எழுதி பழகுங்க. எழுதி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது வந்துட்டு ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட மைண்ட் செட், மனநிலைமை கரெக்டான நிலையில் இருக்கணும். அதேமாரி தான் நம்ம வந்துட்டு ஜாப்பை பற்றி சொன்னோம். எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, ஆனால் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஓரளவு நாளும் நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து சூப்பராக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு
நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடியாத எதுவுமே இல்ல. நம்மளோட மைண்ட் செட்டு தான். அதுக்கேத்த மாரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்மளுக்கு வந்துட்டு காலம் வந்துட்டு ஒரு இப்போ நான் பிறந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. அந்த 25 வருஷத்துல எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி க்ரோ ஆகுது. அந்த ஃப்யூச்சருக்கு ஏத்த ட்ரெண்ட் மாரி நம்ம வந்துட்டு க்ரோ ஆயிடணும். இப்போ ஃப்யூச்சர் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கேத்த ட்ரெண்ட் மாரியே நம்ம வந்துட்டு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாரி பிளான் பண்ணி பண்ணோம் அப்புட்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்ன்னு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டு எடுப்போம். நல்ல நிலைமையில இருப்போம். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த மாரி வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் இந்த மாரி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் குடுங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு வீடியோ போடுவோம். பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னாங்க. ப்ரோ ஸ்டாப் லாஸ் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு டைம் இல்ல நம்மளுக்கு. மார்க்கெட் ஆரம்பிச்சு கொஞ்சம் லேட்டா தான் ட்ரேட் பண்ணோம். நான் கண்டிப்பா நான் போடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. ரூ. 45 வந்து ப்ராஃபிட் போய் இப்போ டவுன் ஆகுது. இதுதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நம்மளுக்கு. பாருங்க மைனஸ் பாருங்க. மேலே வர்றான். ரூ. 1 மைனஸில் இருக்கான். நம்ம போட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா? கீழே இருக்கிறது தான் ஆவரேஜ் ப்ரைஸ். 161.33 அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ கரண்டில் ரன்னிங்கில் இருக்குது 161.48 அவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. 11 ரூபா இது வரைக்கும் ப்ராஃபிட்டு. நம்ம இன்னும் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம். இது ப்ராஃபிட்டே இல்லை நம்மளுக்கு. நம்ம மார்க்கெட் வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போதா டவுன் ட்ரெண்ட் போதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்க போகிறோம். ட்ரேட் பண்ணி செல் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி ப்ராஃபிட் நல்லபடியாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறது மூலயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஓகே மக்களே, டாட்டா பாய் பாய்.